யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கெயில் அப்படின்ற பேரை சொன்னாலே அவர் T20 கிரிக்கெட்டில் படைச்ச பல சாதனைகள் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லையும் பல சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க. ஒரு 100 அடிச்சிருக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு சாதனை ஒன்று இருக்குது. இந்த சாதனையை கிறிஸ் கெயிலுக்கு முன்னாடி எந்த பேட்ஸ்மேனும் செஞ்சதில்லை. கிறிஸ் கெயிலுக்கு அப்புறமும் இன்ன வரைக்கும் வேற எந்த பேட்ஸ்மேனும் செய்யாத ஒரு சாதனையாக தான் இது இருக்குது. அப்படி என்னடா சாதனை இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெஸ்ட் மேட்ச்னுடைய முதல் பால்லையே தூக்கி 6 அடித்த ஒரே வீரராக கிறிஸ் கெயில் மட்டும் இருக்காரு. இது எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா 2012 மீர்பூர்ல பங்களாதேஷுக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அதுல முதல் பாலே களமிறங்குறாரு கிறிஸ் கெயில். அவருக்கு எதிராக பங்களாதேஷ் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட பந்தை கொடுத்து எப்பா நீ ஃபர்ஸ்ட் ஓவர் போடுப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, இந்த முடிவு எங்கிருந்துடா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2012 அந்த டயத்தில் T20 கிரிக்கெட்டில் பல கேப்டன்ஸ், ஆப்போசிஷன் கேப்டன்ஸ் கிறிஸ் கெயிலுக்கு எதிராக பயன்படுத்தின ஒரு யுக்தி தான் இது. ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா MS தோனி ரவிச்சந்திரன் அஸ்வினை வச்சு இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவார். T20 கிரிக்கெட்டில் ரவிச்சந்திரன் அஸ்வினும் கிறிஸ் கெயிலோட விக்கெட்டை நிறைய முறை எடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதல் ஓவரே ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட தைரியமாக கொடுக்குறாங்க பங்களாதேஷ். ஆனால் கிறிஸ் கெயில் எப்பா இந்த காமெடியெல்லாம் நீங்க T20 கிரிக்கெட்டோட வச்சுக்கோங்க, இது டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 6 லாங் அந்த தலைக்கு மேல தூக்கி சொருவாரு. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் இதுவரைக்கும் நடந்ததில்லை. அதாவது அதுக்கு முன்னாடியும் எந்த பிளேயரும் முதல் பால் 6 அடிச்சிடல, அதுக்கு அப்புறமும் எந்த பிளேயரும் முதல் பால்ல 6 அடிக்கல அப்படின்றத பார்க்கும்போது எப்பா நீலாம் மனுஷனாயா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்கு கிறிஸ் கெயிலை பார்த்து. உங்களுக்கு கிறிஸ் கெயில் பிடிக்குமா? அவருடைய கரியரில் இந்த மாதிரி எந்த இன்னிங்ஸ் இல்லை எந்த மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.